ராம்நாத் சமஸ்தானத்துக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குங்கண்ணா. இட் இஸ் ஆல்மோஸ்ட் 800 இயர்ஸ் ஆஃப் லெகசி. கரெக்ட். தென் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சமஸ்தானம் ராமநாதபுரம் சமஸ்தானம். மக்களுக்காகவே இருந்த அரசர்கள், லாட் ஆஃப் ரூலர்ஸ் செல்ஃப் ஓரியன்டாக இருப்பாங்க. தன்னை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் மக்களுக்கு என்ன பண்ணணும், ஆன்மீகத்துக்கு என்ன பண்ணணும், இந்த நாட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு முதல்ல வச்சுட்டு அப்புறம்தான் ராஜ குடும்பத்துக்கு என்ன பண்ணணும் இந்த ஒரு பாரம்பரியமான ஒரு சமஸ்தானம்னா. இந்த சமஸ்தானத்தில் ஒரு வாரிசாக நான் இருக்கல ஒரு பெரிய பெருமை. அந்த பெருமை கூட சேர்த்து பெரிய பொறுப்பும் சின்ன வயசுலேருந்து இருந்திருக்குண்ணா. ஏன்னா இத்தனை வருஷமான ஒரு பெரிய லெகசி உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பாஸ்கர சேதுபதி, ஆனால் அவருக்கு முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா கிழவன் சேதுபதி அதில் இருந்தே வருவாங்க. பாஸ்கர சேதுபதி எல்லாத்துக்குமே பரிச்சயமான ஒரு பேர். சிகாகோ மாநாடுக்கு தனக்கு கிடைச்ச வாய்ப்பை விவேகானந்தருக்கு வந்து கொடுத்த ஒரு ராஜா. ஆன்மீகத்துக்கு முழுமையாகவே தன்னை அர்ப்பணித்த ஒரு ராஜா. மொத்த சொத்துக்கள் எல்லாமே மடத்துக்கும் மடாதிபதிகளுக்கும் கோயில்களுக்கும். ஒரு கோயில்தான் ஒரு சமூகம் வளர்கிறதுக்கு அடுத்தபடியாக உதவக்கூடும் அப்படின்ட்டு அந்த காலத்திலேயே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்திருக்கு. ரிபல் முத்துராமலிங்க சேதுபதியும் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட பங்கை வந்து நம்ம யாருமே மறக்கக்கூடாதுங்கண்ணா. ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள். விடுதலை போராட்டத்தில் சேதுபதி மன்னர்கள்ன்ற புஸ்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு செல்ஃப் ப்ராப்ளம்ஸ். அதாவது வீட்டில் இருக்க நமக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி அவருக்கு தனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதையும் மீறி இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும், என் நாடு ஆங்கிலேயருக்கு அடியில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தனது வாழ்நாளில் அதிகமான காலகட்டங்களை வந்து ஜெயிலே கழிச்சிருக்காங்க. அவர் மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃபுமே அவர் கூடயே ஜெயிலில் இருந்து 2 பேருமே ஜெயிலே இறந்துடுறாங்க.